நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எனக்கு அப்புறம் ஒரு தம்பி பொறந்து இறந்துட்டான். அதனால மொத்த பாசத்தையும் என் மேலயே கொட்டி வளர்த்தாங்க. எனக்கு தேவையானதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு செஞ்சு குடுத்து நல்லா படிக்க வச்சாங்க. நானும் நல்லா படிச்சேன். என்னைக்குமே என்னோட அப்பா, அம்மாவ நான் கஷ்டப்படுத்தினதே இல்ல. இந்த பாலா போன காதல் அப்படின்னு ஒரு விஷயம் வர்ற வரைக்கும் படிப்பு முடிச்சு ஜாப்க்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் கழிஞ்சு அலைன்ஸ் பார்த்தாங்க. என்னோட தாய் மாமாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. ஏன்னா என்னை விட்டு அவங்களால பிரிஞ்சிருக்க முடியாது. தாய் மாமா அப்படின்னா கூடவே இருந்துருவாரு. இல்லன்னா பக்கத்துல தான் வீடு அப்படின்னு எல்லாம் ஐடியா பண்ணி தாய் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. ஆனா நான் காதலிச்சவனோட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். அவனும் அவனோட குடும்பத்தை எல்லாம் விட்டு தனியா தான் நாங்க 2 பேருமே வாழ்ந்துட்டு இருந்தோம். மாடியில துணி காய போட போனது. துணியை எட்டி எடுக்கும் போது கால் தவறி கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டு அவுட் ஆயிருச்சு. அவ்வளவுதான், அன்னைக்கு என்னோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. உயிர் இருந்தும் ஒரு மொடமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒருத்தரோட உதவி இல்லாம என்னால எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு நான் ஆயிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் 10 நாள் தங்கமா தாங்கினாரு. அதுக்கப்புறம் ஆளையே காணும். எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல. சொல்லாம கொள்ளாம அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அப்புறமா ஹவுஸ் ஓனர் ஆண்டி ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன ரொம்ப நல்லா பாத்துட்டாங்க. அவங்க வந்து எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு மாச வாழ்க்கை அப்படியே போச்சு. நரகமா இருந்துச்சு. யாருமே துணை இல்லாம, ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாம, கஷ்டமே படாத இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டேன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா மனசுல தைரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். முயற்சி செஞ்சு ரொம்பவே என்ன நான் வருத்திக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நான் ரிலீஃப் ஆகி வந்தேன். அதுக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் எப்படியோ அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்பா அம்மாக்கு நான் துரோகம் பண்ணியும் அதெல்லாம் மறந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அவங்க தான் நல்லா பாத்துட்டு இருக்காங்க. நான் சம்பாதிச்சுதான் என்ன பாத்துக்கணும், என்னோட வயிற்று கழுவணும் அப்படின்னு எந்த அவசியமுமே இல்ல. 2 தலைமுறைக்கு ஆகிற மாதிரி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்தெல்லாம் மீண்டு நான் இன்னைக்கு ப்ராப்பரா ரிலீஃப் ஆயிட்டேன். அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டிய என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பார்த்து நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். சொல்ல போனா அவங்க கூட எனக்கு பெறாத ஒரு தாய் மாதிரி தான். அந்த கஷ்ட காலத்துல அவங்க மட்டும் இல்ல அப்படின்னா நான் என்ன ஆயிருவேன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் முடிச்சு நான் ரிலீஃப் ஆகி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும்போது ஓடி போன என்னோட புருஷன் திருப்பி வந்தான். அந்த ஓடி போனதை சரி செய்யறதுக்கு 1000 சபக்கட்டு கட்டி 1000 காரணம் அழுக்கிட்டே போனா. இந்த மாதிரி ஒரு துரோகிய என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். வாழ்க்கையில மன்னிக்கவும் மாட்டேன், ஏத்துக்கவும் மாட்டேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அது இதுன்னு 1000 காரணம் சொன்னா 1000 இருக்கட்டும். நானும் அந்த நேரத்துல ரொம்ப சீரியஸா தான் இருந்தேன். அப்பப்போ என்னையும் பார்த்துட்டு அவங்க அம்மாவையும் போய் பார்த்திருக்கலாம். அட்லீஸ்ட் போன்லயாவது பேசிருக்கலாம், ஆறுதலாவது இருந்திருக்கும். எதையுமே சொல்லாம கொள்ளாம ஓடி போனவன் நான் இன்னைக்கு என் அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டேன் தெரிஞ்ச உடனே சொத்தெல்லாம் வரும் அப்படின்னு அந்த சொத்துக்காக பகல் கனவு கண்டுட்டு திருப்பி வந்திருக்கான். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகி கூடயும் சதிகாரம் கூடயும் வாழ்ந்த அப்படின்னா என்னோட உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. இந்த சொத்துக்காக நாளைக்கு என்ன கூட கொள்ள தயங்க மாட்டான். அதனால அவனை நான் ஏத்துக்கவும் இல்ல, மன்னிக்கவும் இல்ல. என்னோட தாய் மாமாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, திருப்பி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மனம் இல்ல. ஏன்னா நான் இப்போ ஒரு செகண்ட் பீஸ் ஃப்ரெஷ் பீஸா இருந்து கல்யாணம் பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு கில்ட்டி ஃபீல் இருந்திருக்காது. நான் இப்போ செகண்ட் ஆன ஒரு பொருள். அவரோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனசு இல்ல. அவரு யாரையோ கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியை நான் இதுக்காக இங்க ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா கூட இருந்தே குளிப்பறிக்கிற நம்பிக்கை துரோகிகளை தயவு செய்து பக்கத்துல வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட தலைமுறை விட்டுருங்க. ஏன்னா காரியத்துக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. கடைசியில காலவாரி விட்டுட்டு அழகா போயிருவாங்க. அதோட வலி ரொம்ப கொடியது. அதனால வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை அடிபட்டாலும் அதுல இருந்து திருந்தி மறுபடியும் நல்லபடியா வாழ்றதுக்கு அது எல்லாத்தையும் ஒரு அனுபவமா கொண்டு வாழ்க்கையை நல்லா வாழ பாருங்க. அப்படிதான் நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்